காங்கிரஸ் ஈழத்தமிழர் உறவு. ஏன் இந்த எதிர்ப்பு? தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியிருக்கிறது. பல தடைகளை தாண்டி விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். ஆனால் அவர் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்திருப்பது கடல் கடந்தும் வாழும் ஈழத்தமிழர்கள் மத்தியிலும் புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏன் காங்கிரஸை ஈழத்தமிழர்கள் இவ்வளவு தீவிரமாக எதிர்க்கிறார்கள் என்பதன் பின்னணியில் இருக்கும் ரத்தம் தோய்ந்த வரலாற்றை இப்போது பார்ப்போம். 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை. ஈழத்தமிழர்களின் மனதில் ஆறாத வடுவாக இருப்பது 2009ஆம் ஆண்டு நடந்த இறுதிப்போர். இலங்கையில் தமிழர்கள் கொத்துக் கொத்தாக கொல்லப்பட்டபோது இந்தியாவில் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி. அந்த போரை நிறுத்த இந்தியா போதிய அழுத்தம் கொடுக்கவில்லை என்பது மட்டுமல்லாமல், இலங்கைக்கு இராணுவ மற்றும் உளவுத்துறை உதவிகளை வழங்கியதாக காங்கிரஸ் மீது கடுமையான குற்றச்சாட்டு இன்றும் உண்டு. போரை நடத்தியது இலங்கை. ஆனால் அதற்கு பின்னணியில் இருந்தது இந்தியா என்கிற கோபம் தமிழர்களிடம் ஆழமாக பதிந்துள்ளது. ராஜீவ்காந்தி ஜெயவர்த்தனே ஒப்பந்தம் 1987. கடந்த காலத்திற்குச் சென்றால் 1987இல் போடப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஈழத்தமிழர்களுக்கு பாதகமாக அமைந்ததாக கருதப்படுகிறது. அமைதி காக்க அனுப்பப்பட்ட இந்திய அமைதி காக்கும் படை ஐபிகேஎஃப் ஈழத்தமிழ் பெண்களுக்கு எதிராகவும் பொதுமக்களுக்கு எதிராகவும் நிகழ்த்திய வன்முறைகள் மறக்க முடியாத கசப்பான அனுபவங்கள். இதை வழிநடத்தியது அன்றைய காங்கிரஸ் அரசு என்பதால் அந்த தழும்பு இன்றும் மறையவில்லை. தார்மீக கோபம். ஈழத்தமிழர்கள் விஜய்யை ஒரு திரையுலக நாயகனாக மட்டும் பார்க்கவில்லை, தங்களின் வலிகளை பேசக்கூடிய ஒரு தலைவராக பார்த்தார்கள். ஆனால் தங்கள் இனத்தின் அழிவுக்கு காரணமாக கருதும் ஒரு கட்சியுடன் விஜய் கைகோர்த்தது அவர்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகமாகவே ஈழத்தமிழர்கள் உணர்கிறார்கள். அதிகாரத்திற்காக எங்களை அழித்தவர்களுடன் சமரசம் செய்து கொள்வதா என்பதுதான் புலம்பெயர் தமிழர்களின் பிரதான கேள்வி. எதிர்கால உறவு குறித்த அச்சம். இலங்கை மற்றும் தமிழகத்திற்கு இடையிலான உறவு இனி எப்படி இருக்கும்? ஈழத்தமிழர்களின் உரிமைகளுக்காக தமிழக அரசு தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில், காங்கிரசின் பிடியில் இருக்கும் ஒரு அரசு தங்களுக்கு ஆதரவாக செயல்படுமா என்ற சந்தேகம் ஈழத்தில் எழுந்துள்ளது. அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்பார்கள். ஆனால் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை காங்கிரஸ் என்பது அவர்களின் வாழ்வாதாரத்தை சிதைத்த ஒரு சக்தியாகவே பார்க்கப்படுகிறது. விஜய் எடுத்திருக்கும் இந்த அரசியல் நகர்வு தமிழகத்தில் அவருக்கு வெற்றியை தந்திருக்கலாம். ஆனால் உலகத் தமிழர்களின் அண்ணனாக அவர் நீடிப்பாரா என்பது இனி அவர் எடுக்கப் போகும் முடிவுகளில்தான் இருக்கிறது. இதே அண்ணன் சீமான் வெற்றி பெற்றிருந்தால் ஈழத் தமிழர்களுக்கு ஒரு விடிவு கிடைத்திருக்கும்.